ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் வந்து நாங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பிரேக்கை வந்து புஷ் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த மோடை வந்து டி மோடை கொண்டு வந்துடுறோம். ஸ்லோவாக இது மூவ் பண்ணி விட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிடணும். இந்த பிரேக்கை பொறுமையாக நீங்கள் விட்டிங்கன்னா வண்டி மூவ் ஆகிடும். கைகளை இழந்தவர்களோ கால்களை இழந்தவர்களோ தங்களால் கார் ஓட்ட முடியாது என கவலைப்படவும் தேவையில்லை, முடங்கி இருக்கவும் தேவையில்லை. மத்திய மாநில அரசுகளின் போக்குவரத்து துறை கடந்த 2023ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேகமாக கார்கள் வடிவமைக்க வழங்கிய அங்கீகார சான்றிதழ் அடிப்படையில் கைகளையோ கால்களையோ இழந்த மாற்றுத்திறனாளிகள் கார் ஓட்டும் வகையில் கார்களை தயார் செய்து தரும் சென்னையை சேர்ந்த கார் மெக்கானிக் செந்தில் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை KK நகர் அடுத்துள்ள ஜாஃபர்கான் பேட்டையை சேர்ந்த மெக்கானிக் செந்தில் தனது கார் மெக்கானிக் கடையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனித்துவமான கார்களை வடிவமைத்து கொடுத்து வருவது மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் மட்டுமல்ல, பொதுமக்களின் மத்தியிலும் வரவேற்பை பெற்று பாராட்டுக்களை குவித்து வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கார்களை வடிவமைப்பதில் பயிற்சி பெற்று தமிழ்நாட்டில் கடந்த 2018ஆம் ஆண்டு கார் மெக்கானிக் கடையை திறந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக தனித்துவமான சிறப்புகள் வாய்ந்த கார்களை வடிவமைக்க தொடங்கினார். தனது நண்பரின் மகன் மாற்றுத்திறனாளி என்பதால் அவருக்கு தனித்துவமான காரை வடிவமைத்து கொடுத்த செந்தில் அதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்கு ஏற்றாற்போல் கார்களை வடிவமைக்க தொடங்கி மத்திய மாநில அரசிடம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கார் வடிவமைப்பு தர சான்றிதழை பதிவு செய்து காத்திருந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு பதிவு செய்த தர சான்றிதழ் அடிப்படையிலும் வடிவமைக்கப்பட்ட காரின் அடிப்படையிலும் செந்திலுக்கு மத்திய மற்றும் மாநில அரசின் போக்குவரத்து துறை அங்கீகாரம் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து சாலை விபத்துகளில் கால் எடுக்கப்பட்டாலும், போலியோ தாக்குதல் மூலம் கால் செயல் இழந்தாலும், நீரிழிவு நோயால் கால் அகற்றப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களின் பயன்பாட்டிற்கு ஏற்ப காரை வடிவமைத்து கொடுத்து வருகிறார். மத்திய மற்றும் மாநில அரசின் போக்குவரத்து துறை குறிப்பிட்ட ஆட்டோமேட்டிக், மேனுவல் மற்றும் EV போன்ற வாகனங்களுக்கு மட்டுமே மாற்றுத்திறனாளிகளின் தகுதிக்கும் வசதிக்கும் ஏற்றாற்போல ஸ்டேரிங் இடதுபுறம் பகுதியில் ஆக்சலரேட்டர் மற்றும் கிளட்ச் ஆகியவை வைத்து உருவாக்கி தருகிறார். இவரது முயற்சியை பாராட்டி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மெக்கானிக்கல் துறையில் சான்றிதழ் வழங்கி பாராட்டி கௌரவித்துள்ளது. தங்கள் இரு கால்கள் இழந்தும் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று எண்ணி மனதளவில் மாற்றுத்திறனாளிகளும் அவர்களது பெற்றோர்களும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டு அவர்களது பாராட்டையும் ஆசீர்வாதமும் பெற்றுள்ளேன். நான் வடிவமைத்து கொடுத்த காரின் மூலம் இன்று பலரும் பலனடைந்து சாதித்துள்ளனர் என மெக்கானிக் செந்தில் தெரிவித்துள்ளார். இங்கே ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேலஞ்சருக்கு கார் வந்து மாடிஃபைட் பண்ணி கொடுக்குறோம் சார். அந்த ஃபிசிக்கல் சேலஞ்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கார் வடிவமைச்சு கொடுக்குறோம். இது வந்து 2 கால் இல்லாமல் வந்தாலும் கார் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை ஒரு ஹேண்ட் இருக்குது, ஒரு கை தான் இருக்குது, அதுக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச செலவில் நாங்கள் இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இதுதான் பண்ணுறோம். இப்போ இந்த பணி நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க சார்? முதல்ல சார் நான் ஆக்சுவலி மெக்கானிக் தான். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பையன் வந்து மாற்றுத்திறனாளி. அவன் குழந்தையில இருந்தனால அவனை வந்து டெய்லி போய் பார்ப்போம் பண்ணுவோம். சரி, அவன் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது முதல்ல அவனுக்கு பைக் ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணி நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவன் கார் ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்டான். கார் ஒன்று மாடிஃபை பண்ணி கொடுத்தோம். சரி, ஓட்ட ஆரம்பித்தான். சரி, அதில் தான் எனக்கும் அந்த காரை பார்த்து நிறைய பேர் வந்து கேட்க வந்தாங்க. ஸோ அப்படியே வர தான் எனக்கு வந்து இது மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. இதை பற்றி போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாற்றுத்திறனாளி எல்லாமே ஒரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஒரு வீட்டில் அவங்க யாரையும் நம்பி தான் இருக்காங்க. சரி, அந்த மாதிரி வரக்கூடாது, நம்மளும் ஒரு புதுசாக பண்ணணுன்றனால அவங்களும் சாதாரண மனித மாதிரி அவங்க வரணுன்றனால
இதை எடுத்து பண்ணோம். இப்போ நல்லா இருந்து இதுக்கு மேல்பட்டு இதுக்கு வந்து லைசன்ஸு மற்ற விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணி எல்லாமே நாங்கள் வாங்கி இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நம்ம இப்போ என்னென்ன வேரியண்ட் வந்து காரில் பண்ணுறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் காருக்குள்ளே பண்ணுறோம்? ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2-3 மாடல் டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் ஹேண்ட் கண்ட்ரோலில் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை நார்மல் லெஃப்ட் லெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஆட்டோ கிளச்சுன்னு ஒன்று பண்ணி கொடுக்குறோம். ஆட்டோ கிளச்சுன்றது அவங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளச் மூவ்மெண்ட்டில் அதை ஒன்று பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் லெஃப்ட் ஃபுட் ஆக்சிலேட்டர், அதாவது உங்கள் வந்து அதில் ஆட்டோமேட்டிக் காரில் வந்து ரைட் லெக் இல்லை லெஃப்ட் லெக் மட்டும்தான் அவங்க ஆக்சிலேட்டர் கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் இல்லை, அதுக்கும் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. கை நல்லா இருக்குது, ஒரு கை இல்லைன்னா அதையும் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ இப்போ நம்ம இப்போ ஓட்டின கார் என்ன மாடிஃபை சார்? ஸோ இந்த கார் வந்து டாடா நெக்ஸான், இது ஃபுல் ஆட்டோமேட்டிக். இது சார் வந்து ஒரு ஹிப் ஆப்ரேஷனில் ஃபைனல் கார்டு ப்ராப்ளத்தில் அவருக்கு வந்து ரைட்டு லெக் வந்து ஃபுல்லாக போலியோ இதுவும் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டரை ஹேண்ட் கண்ட்ரோலில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ரெடி பண்ணும்போது என்ன ஸ்பீட்? இப்போ நார்மலாக வந்து 120 ஸ்பீட்லேருந்து 150 ஸ்பீட் வரைக்கும் கொடுப்பாங்க வண்டியில். இப்போ நீங்கள் ரெடி பண்ணுற ஸ்பீட் எவ்வளோ மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும்? ஹேண்ட் எவ்வளோ இருக்கும்? மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ வண்டியோட ஸ்பீடு வந்து ஃபுல் ஸ்பீடு இருக்கும். இப்போ நாங்கள் வடிவமைக்கும் போது அவங்க மேக்ஸிமம் 60 km ஸ்பீடு தான் சார் அந்த வண்டி போகும். அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா சேஃப் நமக்கு முக்கியம். சேஃப் சைட் பண்ணும்போது அது எல்லாமே சேஃபாக இருக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த 60 km ஸ்பீடு தான் நாங்கள் பண்ணுற காரில் வடிவமைச்சு கொடுக்குறோம் சார். முதல் தடவை இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் சார். அவர் என்ன வேல்யூ இருக்கார் அது பார்க்கணும். அதுக்கு மேல்பட்டு ஒரு கவர்மெண்ட்டோட ஆர்த்தோ டாக்டர் ஃபிட் பண்ணி அவர் வந்து அவர் கொடுப்பார். இவர் என்ன கார் ஓட்டலாம், என்ன மாதிரி வடிவமைச்சு ஓட்டலாம்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அது ஹேண்ட் கண்ட்ரோல் ஓட்டலாமா, என்ன மாதிரி ஓட்டணுன்றது அவர் சொல்லுவார். அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் இவங்க கார் புக் பண்ணணும். அந்த கார் புக் பண்ணும்போது புது வண்டி பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ தான் அந்த டேக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எங்களை வந்து பார்ப்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு வடிவமைச்சு கொடுப்போம். முதல்ல வண்டி எல்லாம் பார்த்து எடுக்கணும். டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இங்கே வருவாங்க. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ண பிறகு அதுக்கு மேலே பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டிஓவில் பண்ணுவாங்க சார். இதுதான் அவங்களுக்கு பண்ணுறது சார். இப்போ ஆர்டிஓக்கு எடுத்துகிட்டு போனால் வண்டி எல்லாமே டோட்டலாக எப்படி சார் ஃபுல்லாக பார்ப்பாங்களா வண்டியில் எப்படி? ஆமாம் சார், ஆர்டிஓ கம்ப்ளீட்டாக அங்கே செக் பண்ணுவாங்க சார். ஆர்டிஓ ரூல் இது. நாங்கள் போட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்கள டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாமே ப்ராப்பராக ஆர்டிஓ வந்து அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணி கொடுப்பாங்க சார். பண்ணால் தான் அவங்க ஓட்டுவாங்க. ஓட்டி தான் பண்ணுறது சார். மாற்றுத்திறனாளிகள் இச்சமூகத்தில் மற்றவர்களுக்கு இணையாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் முதன்முறையாக தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காலில் கார் இயக்கிய சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த தான்சென் என்பவருக்கு லைசென்ஸ் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கை கால்கள் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே, முடங்கிவிடாதே என மாற்றுத்திறனாளிகளையும் கார் ஓட்ட வைத்து சிறகுகள் விரித்து பறக்க வைத்த மெக்கானிக் செந்தில் ரெக்கை முளைக்காத ஆண் தேவதை தானே. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் சென்னை செய்தியாளர் முகமது முனா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.